நாளும் கோளும் என்ன செய்யும் நம் அப்பன் முருகன் இருக்கையில். ரிஷப ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. இப்போ நம்ம என்ன விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, முருகப்பெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். நம்மளோட அப்பன் முருகனை ஒரு தடவை வேண்டிக்கலாம். முருகா போற்றி அப்படின்னு உங்கள் மனசார ஒரு தடவை எல்லாரும் நினச்சிக்கோங்க. இன்னைக்கு பார்க்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத சில முக்கியமான பயிற்சி பலன் நடக்க போகுதுங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். எதிர்பார்க்காத முக்கியமான பயிற்சிகள், அதாவது ராகு கேது பயிற்சிங்க. ராகு போல் யாரோ கொடுக்க மாட்டார், கேது போல் யாரோ கெடுத்துட்டு கொடுக்க மாட்டார், இப்படி தாங்க சொல்லணும். ராகு கேத இவரை கண்டு யாருமே ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு கிரகம்தான் ராகு கேது பயிற்சி. அதாவது மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து 3ஆம் பாவத்துக்கு வர்றாரு. யார் வர்றாரு? ராகு பகவான் வர்றாருங்க. கால புருஷனுக்கு 11வது வீட்டில் லாபஸ்தானத்தில் குடும்ப ராசிக்கு ராகு. இது பயங்கரமான ஒரு விசேஷம்னா பார்த்துக்கோங்களேன். கேது பகவான் சூரிய பகவானோட வீட்டுக்கு வராரு. கரெக்டாக பாருங்கள், 18 மாதமும் பரபரப்பான மாதமாக தான் கண்டிப்பாக இந்த ராகு கேது அதிகமாக இருக்குங்க. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ராகு கேது வந்துட்டால் ஜாதக நோட்டை எடுத்துகிட்டு ஓடிடுவாங்க. அந்த அளவுக்கு இவங்க மேலே ஒரு பயனே வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய பயிற்சி தான் இந்த பயிற்சி. ஏன்னா ஒரு மனுஷனை பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறது ராகு. ஒரு மனுஷனை கெடுத்து நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்து யோகத்தை கொடுக்குறது கேது. அப்போ ராகு கேது நமக்கு நிறைய முக்கியமான கிரகம். இந்த கிரகத்துக்கு உருவம் கிடையாதுங்க. இவர் எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டை சொந்த வீடாக எடுத்து வேலை செய்வாங்க. அன்பார்ந்த ரிஷப ராசி அன்பர்களே, சூப்பரான ராசினா ரிஷபராசி தாங்க. எப்போவுமே உங்கள் குடும்பத்து மேலே ரொம்ப அக்கறை எடுத்துட்டு ஒரு அன்பான குணம், ஒரு தன்மையான குணம், ஒரு பயங்கரமான ஒரு கற்பனையான குணம் யார்கிட்ட இருக்குன்னா உங்ககிட்ட தாங்க இருக்கும். ரிஷப ராசிக்காரங்க ரொம்ப கற்பனைவாதிகள். நிறைய கவலைகளை விரும்பக்கூடிய நபர்கள், நிறைய கலைகளில் விரும்பக்கூடிய நபர்கள். என்ன சொல்லணும்னா நிறைய கலைகளை விரும்பக்கூடிய நபர்கள். யார் இந்த ரிஷபராசிக்காரங்க? ஒரு வேலையை ஒப்படைச்சிட்டிங்க அப்படின்னா அந்த வேலையோட கேரக்டருமாவே மாறி அந்த வேலையை முடிக்கக்கூடிய பயங்கரமான மைண்ட் பவர் யார்கிட்ட இருக்குன்னா ரிஷபராசிக்காரங்க உங்ககிட்ட தாங்க இருக்குது. உணவு பிரியர், நல்ல ரசித்து ரசனையாக சமைப்பீங்க. கமிஷன் ஏஜென்சி, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட விஷயம், டீச்சிங் லைனில் பெரிய ஆளாக இருக்கிறது, பேங்க்கில் வேலை பார்க்குறது, ஒரு பொறுமையான வேலையை எடுத்து பார்க்கக்கூடிய குணம் எல்லாமே உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா அதிலிருந்து பின்வாங்க மாட்டாங்க. இதுதாங்க ரிஷபம். ரிஷபங்கிறது ஒரு பெரிய ராசிங்க. உழைக்கக்கூடிய ராசிக்காரங்க. நீங்கள் உழைப்பை மட்டும்தான் போட்டுக்கிட்டே இருப்பீங்க. குடும்பத்து மேலே ரொம்ப அக்கறை எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, ரொம்ப நாகரிகமான குணம் உங்ககிட்ட தான் இருக்குது. ஒரு இடத்துக்கு போனீங்க அப்படின்னா நீட்டாக நல்ல பர்சனாலிட்டியாக போவீங்க. ரொம்ப நாகரிகமாக இருக்கணும், ஜென்டில்மேனாக இருக்கணுங்கிற எண்ணங்கள் உங்ககிட்ட நிறைய இருக்கும். எப்படி மாயாஜால ராஜயோகத்தை கொடுக்க போகுது அதுதாங்க. அது என்னங்க மாயாஜால ராஜயோகம்? ஏன்னா இந்த கிரகத்தை நீங்கள் பார்க்க முடியாது. மற்ற 7 கிரகத்தை நீங்கள் பார்க்கலாம், எப்படியோ பார்த்துடலாம். ஆனால் ராகு கேதை பார்க்கவே முடியாது. ராகு அப்படிங்கிறது பாருங்க நிழல் கிரகம். நம்மோட உருவத்தில் நிழல் இருக்குது பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட கிரகம் தான். சூரியனே விழுங்கக்கூடிய சக்தி இந்த ராகு கேதுக்கு இருக்குங்க. அதனால் ஒரு மனிதனை அப்படியே அந்த மனித மாதிரியே ஒரு விஷயத்தை முடிக்கக்கூடிய சக்தி இந்த ராகு கிட்ட இருக்குது. ஒரு மனுஷனுக்கு ராகு மட்டும் பலமாக இருந்துச்சுங்களா வச்சுக்கோங்களேன், எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தையும் பயங்கரமாக சாதிச்சிருவார். என்ன பிரம்மாண்டம்! ராகுங்கிறது பிரம்மாண்டம். வெளிநாட்டவர், வெளியூர் எல்லாமே ராகு தாங்க. நம்மோட தாத்தாவை, அப்பாவுடைய தாத்தாவை காட்டக்கூடிய ராகு. சொல்லுவாங்கள்ல, தாத்தா உனக்கு சொத்து இருக்குப்பா, உனக்கு என்னப்பா
என்ன காவல் அப்பா ஜாதகத்தை எடுத்து பாருங்க, ராகு நல்லா இருப்பாருங்க. தாத்தா சம்பாரிச்சு வச்சுட்டு போயிருப்பாரு, அதை அனுபவிக்க அவர் பிறந்திருக்காருன்னு அர்த்தம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரகசியத்தை எடுக்கக்கூடிய விஷயம், அந்த நிறைய பேர் இந்த விஷயம் சம்மந்தப்பட்ட பொருள் எல்லாம் விழுறாங்க பாருங்க. இந்த உரக்கடை வச்சுருக்கவங்க, மருந்து பொருள் வியாபாரம் பண்ணுறது, மருத்துவத்தில் பெரிய ஆளாக இருக்கிறது, சிறைச்சாலையில் வேலை பார்க்குறது, இது எல்லாமே பாருங்கள் இந்த ராகு பகவான் வருவார். கேதுங்கிறது என்ன? ஆன்மீக முனிவர்கள், சித்தர்கள், மகான்கள், ரிஷிமார்கள், இதெல்லாம் வந்து கேது பகவான். கேது பகவான் வந்தால் தன்னை மறந்து ஒரு இடத்துக்கு போகிறது. இதுதான் கேது பகவானினோட அமைப்புகள். நிறைய பேர் பாருங்கள் இந்த ராகுவோட ஆதிக்கத்தில் அந்த மட்டன் ஸ்டால் வச்சுருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் பாருங்கள் வெளிநாட்டு நபர்கள். இந்த ஊழல் ராகு சொல்கிறாங்கல்ல, அரசியல் அரசாங்கம், ராகு பகவானும் கேது பகவானும் நல்லா இருந்தால் தான் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ராகு கேது பெயர்ச்சியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இதுக்கு முன்னாடி ராகு உங்களுக்கு இங்கே இருந்தார். உங்களோட 5ஆம் பாவத்தில் கேது இருந்துச்சு, 11ஆம் இடத்துல ராகு இருந்தார். குருவோட வீட்டில் இந்த குரு உங்களுக்கு வக்கரமாக இருந்தார். ஒரு 3-4 மாதம் போட்டு படுத்தி எடுத்துட்டாருங்க. படாத பாடுபட்டுட்டீங்க. ஏன்னா ஜென்ம குருவாக இருந்தாரா, ரிஷபராசியில் இங்கே இந்த சைடு ராகு, அதாவது ராகு பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருந்தார். குருவோட வீட்டில் எல்லாத்தையும் ஏமாற்றிட்டார். ராகு ஏதோ ஒரு காசு வர மாதிரி வந்திருக்கும், உங்களுக்கு நல்லா பார்த்து ரிஷபராசிக்காரங்க ஏதோ பணம் வர மாதிரி வந்திருக்கும், பணம் வந்த மாதிரி போயிருக்கும். எனக்கு எல்லாமே வருதுங்க, எல்லாமே நடக்குது, கடைசியில் ஏமாந்துடுறேன். எத்தனை பேர் ரிஷபராசியை கேளுங்களேன், ஆமான்னு தான் சொல்லுவாங்க. பெருங்கூட பணம் வந்து இன்கம், லாபம் வந்து வருமானத்தில் ஏமாற்றத்தை பார்த்துருப்பாங்க. நல்லா பார்த்துக்கோங்க, காசு பணத்தில் ஏமாற்றத்தை பார்த்துருப்பாரு. இவருக்கு உடலில் பாருங்கள் காலில் பிரச்சனை, இல்லை மூத்த சகோதரர்கிட்ட ஒரு மன வருத்தமோ, இல்லை குழந்தைகளுக்கு மருத்துவ செலவோ கண்டிப்பாக பண்ணியிருப்பார். கேட்டு பாருங்கள், ஆமான்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கல, எல்லாமே தள்ளி தள்ளி போகுது, இதையும் சொல்லுவார். யார்? ரிஷபராசிக்காரங்க தான். பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல இந்த கோர்ட்டு கேஸு ஓடிக்கிட்டு இருக்கும். எனக்கு பிரச்சனையாக இருக்குது, என்னன்னே தெரியல, லைஃப்பில் எதுவுமே நல்ல ஒரு அனுகூலத்தை பார்க்க முடியல, எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் அதுக்கு கீழே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, என்ன தான் பண்ணுறது, காரணமே தெரியல அப்படின்னு பார்த்துட்டே இருப்பீங்க. அப்படின்னு ஒரு குழப்பத்திலேயே இருக்கேன். எனக்கு வந்து ஸ்டைலான ஒரு மைண்ட் செட், என் மனசை நான் என்ன தான் பண்ணுறேன்னு எனக்கே தெரியல, ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கேன், ஒரு தடுமாற்றத்தில் தாறுமாறாக கரெக்டாக முடிவெடுத்து ஒரு விஷயத்தில் இறங்க முடியல. எத்தனை பேர் ரிஷபராசியை கேளுங்க, ஆமான்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு வேலை நிரந்தரமாக கிடைக்கல, கடந்த 3 மாதமாக ரொம்ப கஷ்டப்படுறேன், ஜனவரியிலேருந்தே கஷ்டம்தான் பட்டுட்ருக்கேன், வேலை போயிருச்சு, எங்கெங்க வேலை போயிருச்சு, கண்டிப்பாக கேட்டு பாருங்க சொல்லுவாங்க. கடனா, பகையா, எதிரியா, வம்பா, வழக்கா, கோர்ட்டா, கேஸா, வேலையில் பிரச்சனையா? ஏன்னா இந்த சுக்கிரன் வக்ரன், புதனும் வக்ரம், பொருளாதார வருமானம் வக்ரகதி ஆகிப்போச்சு, குடும்பத்தில் இன்கம் வக்ரமாகி போச்சு, பேச்சால் மாட்டிக்கிட்டேன், நல்ல பேச்சை மாட்டிக்கிட்டேன், ஒரு இடத்துல கொடுத்துட்டேன், அந்த பணத்தை என்னால் வாங்க முடியல, எனக்கு வீடு மூலியமாக காசு வருமா, இல்லை இடம் மூலியமாக காசு வருமா, அந்த கோர்ட்டு கேஸு வழக்கெல்லாம் எனக்கு இழுத்துக்கிட்டே இருக்குதே அப்படின்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. அது இப்போ நடைமுறைக்கு வருமா அப்படிங்கிற கேள்விகளில் இருப்பாங்க. ஏன்னா தசாபுத்தி சரியில்லைன்னா கண்டிப்பாக இங்கே ஒரு பாதிப்பை பார்த்துருப்பாங்க. நான் இது எல்லாத்துக்கும் சொல்ல, ரிஷபராசிக்கு தயவு செஞ்சு சொல்கிறேன், எல்லாத்துக்கும் சொல்கிறேன், ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் தசாபுத்தி சரியில்லைன்னா கண்டிப்பாக நம்ம சொன்ன விஷயம் இங்கே மாறாது. படிப்பு கல்வியில் தடை இருக்கும், குடும்பத்தில் ஒரு குழப்பம் இருக்கும், நண்பர்கள்கிட்ட கூட்டாளிகள்கிட்ட எல்லாம் பிரச்சனை இருக்கும், செவ்வாய் நீசத்தில் உட்காந்துருக்காரு, படுத்துட்டாருன்னா படுத்துலையா கேளுங்க. எனக்கு நண்பன் வந்து முதுகில் குத்திட்டான், பழக்க வழக்கம் குத்தி நம்ம நண்பர்கள்கிட்ட, பொதுமக்கள்கிட்ட, எல்லாத்துக்கிட்டேயும் கெட்ட பேர், எனக்கு என்னன்னே தெரியல அப்படிம்பாங்க. கணவன் நல்லா பேசிகிட்டு இருக்க ஒரு 3-4 மாதமாக எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, மண்டை குழப்பமாக இருக்குது அப்படிம்பாங்க. இது எல்லாமே இருந்துச்சு, இது எல்லாமே இப்போ மாறப்போகுதுங்க. இந்த ராகு கேது உங்களுக்கு பாருங்கள் 10ஆம் இடத்துல வராரு. 10ல் ராகு வந்தால் 10ல் பாவி இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. அதே மாதிரி 10ல் ஒரு
பாவி கிரகம் இருந்தால் பல மடங்கு உயர்வாங்கன்னு அர்த்தம். ஒரே வார்த்தை, அவ்வளோதான். ரிஷபராசி 4ல் கேது, கேந்திரத்தில் ராகு கேது யோகத்தில். கேந்திர யோகம்ங்கிறது ஒரு விசேஷமான யோகம். இப்போ பாருங்கள், நிறைய பேர் வீடு வாங்குவாங்க, இடம் வாங்குவாங்க, பூமி வாங்குவாங்க. வீட்டில் இருக்கிற கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் இது எல்லாமே சரியாயிரும். சொந்தமாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உல்லாசமாக வாழ போகிறீங்க. வாழ்க்கையில் பாருங்கள், பங்களா, காரு எல்லாமே சரியாகும். கடன் பிரச்சனையை தீர்த்துரும். பொருளாதாரம் எவ்வளோ கடன் பிரச்சனை இப்போ தீர்ந்துடும் பாருங்கள். நோயா பகையா எல்லாமே சரியாயிருங்க. உடம்பு ஆரோக்கியம் சரியாயிரும். இத்தனை நாளாக உங்கள் உடம்புல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிரும். எதுவுமே பிரச்சனை கொடுக்காது. சூரியனோட நட்சத்திரத்தில் போகிற ராகு கேது பகவான், அதனால் நல்ல ஒரு சுகத்தை கொடுப்பாரு. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், இந்த மாதிரி ப்ரமோஷனில் தேடி வரும். பொருளாதார வரமோ நகையோ எல்லாமே கண்டிப்பாக உங்கள் வீட்டை தேடி வரப்போகுதுங்க. நகை, பணம், பொருளாதாரம், சேமிப்பு அதிகமாக இருக்கும். சகோதர சகோதரியை நல்லா பார்த்துக்கோங்க. நல்லா பேர் வாங்கிட்டு வருவாங்க. இந்த நாள்லேருந்து கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணம் கைகூடி வரும். அதே மாதிரி 2வது திருமணம்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஏன் கற்பனை பண்ணிகிட்டே இருக்கீங்க? உங்கள் கற்பனை எல்லாமே நிஜமாக போகுது இந்த ராகு கேது பயிற்சியில். அதே மாதிரி தொழிலில் பயங்கரமாக சாதிப்பீங்க. உத்தியோகத்தில் உயர் பதவியை பார்ப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நல்லதாக மட்டும்தான் அமைய போகுது. ரிஷப ராசிக்காரங்க எதை பற்றியும் கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லை. வாழ்க வளமுடன்.